ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது "உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்" படத்துடைய கதைச் சுருக்கம். இந்த படம் 1998 ஆகஸ்ட் 15ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்துடைய டைரக்டர் விக்ரமன் அண்ட் மியூசிக் டைரக்டர் எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள். இந்த படத்துல கார்த்திக் சார், ரோஜா, அஜித் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு திருடனா வந்து இருப்பாரு. அவரும் அவருடைய ஃப்ரெண்டு பாஸ்கர் அப்படிங்கிற ரமேஷ் கண்ணன் இருக்கார் இல்லையா? அவர் தான் அவருடைய ஃப்ரெண்டு. 2 பேரும் சேர்ந்து சின்ன சின்ன திருட்டு வேலைகள் பண்ணி அவங்களுடைய பழக்கம் வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட அந்த பக்கத்துல பிள்ளையார் எடுத்து வச்சு திருடி வச்சு சாமி கும்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு வந்து இவங்க கிட்ட குடுத்துருப்பாங்க. எனக்கு எங்கேயாவது இருந்து பிள்ளையார் திருடி குடு அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளையார்லாம் திருடி குடுப்பாங்க. ஆனா அந்த ஏரியா மக்கள் மாட்டிக்கிருவாங்க. தொரத்த ஆரம்பிப்பாங்க. தொரத்துனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குனு ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருவாங்க. வேற வழி இல்லாம. அந்த வீடு பார்த்தீங்கன்னா, ரோஜா இருக்காங்க இல்லையா? ரோஜாவோட வீடு. ரோஜாவோட வீடு கிடையாது. ஆக்சுவலா ரோஜா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான். அவங்க அப்பா வந்து விஸ்வநாதன் அப்படின்ற பேர்ல வந்து இருப்பாரு. அவருக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தெரியாம செகண்ட் ஒய்ஃப் வந்து வச்சிருப்பாரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இந்த ரோஜா. அப்ப அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ரோஜா வந்து அவங்க அப்பா பார்க்க வருவாங்க. ஆனா இவருக்கு வேற வழி இல்ல. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போணும் அப்படின்னா வந்து ஒரு வேலைக்காரியா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போய் வச்சிருப்பாரு. அவங்க வீட்ல உள்ள எல்லாருமே வந்துட்டு வெளியில கோயிலுக்காக போயிருப்பாங்க. அப்ப அவங்க வீட்ல உள்ள குட்டீஸ்கள பார்த்துக்கிட சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒரு 3 குழந்தைங்க வந்து இருப்பாங்க. அவங்க கூட ரோஜா வந்து அந்த வீட்ல வந்து இருப்பாங்க. அப்ப இவங்க வீட்டுக்குள்ள போனோனே என்ன பண்ணிருவாங்கன்னா, அவங்கள வச்சு லாக் பண்ணிருவாங்க. அந்த குழந்தைங்களும் சரி, ரோஜா 2 பேரும் சேர்ந்து அவங்கள லாக் பண்ணி வச்சுருவாங்க. வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள் எல்லாத்தையுமே செய்ய சொல்றது, அந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் காய் கட் பண்ணி குடுக்குறது, துணி காய போடுறது, அந்த மாரி வேலையெல்லாம் பார்த்து குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, தனியா கூட இருந்தா கூட கார்த்திக் சாரோட ஒரு நல்ல மனச வந்து ரோஜா வந்து புரிஞ்சுக்கிருவாங்க. இவர் திருடனா இருந்தாலும் ரொம்ப நேர்மையானவரா இருக்காரு, அந்த மாரி நெனப்பாங்க. ஆனா இவங்க இருக்காங்க இல்லையா? கார்த்திக் இருக்காரு இல்லையா? அவங்களுக்கு வந்து இவங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க ரோஜா. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பாடுற திறமை இருக்கு அப்டின்னா, அவரு வந்து நெனச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு ரோஜாவ வந்து பிடிக்கவும் செய்யும். நல்ல பொண்ணா இருக்காங்க அப்டின்ற மாதிரி, ரொம்ப பொறுப்பான பொண்ணா இருக்காங்க அப்டின்ற மாரி ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிக்கும். அவங்க வீட்ல இருந்து வெளியூர் போயிருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்டின்னு சொல்லிட்டு, இவங்க வந்துட்டு வீட வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களும் கிளம்பி போயிருவாங்க. போகும்போது ரோஜா அவங்களோட டைரிய வந்து எடுத்துட்டு போய் அவங்க ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ரோஜாவோட லைஃப் என்னென்ன நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கார்த்திக் சாருக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஆனா, அவரு திருப்பி வீட்டுக்குள்ள வர முடியாது இல்லையா? ஏன்னா, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ண வந்து தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுல அவரோட வேலைய பார்த்துட்டு, இன்னொன்னு ரோஜா சொல்லிக் குடுத்தத வச்சு திருடக்கூடாது அப்படிலாம் சொன்னதுனால, ஏதாவது ஒரு வேலை பார்த்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்து இருப்பாரு. திருடெல்லாம் போக மாட்டாரு. இதுல என்னன்னா, ரோஜா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஸ்வநாதன் அவங்களுடைய ஃபேமிலி சைடு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவர் என்ன சொல்லிருவாரு, அவங்க சஞ்சய் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல அஜித் சார் தான். அவரு சொல்லிருவாரு, "யாருன்னே தெரியாத பொண்ண எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பார்த்துக்கலாம். நான் ஒரு 3 மாசம் டைம் எடுத்துக்கிறேன். யோசிச்சுட்டு சொல்றேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. அதனால இந்த கல்யாணம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கும். நடக்குமா, நடக்காதா அப்படின்ற மாதிரி அது பாட்டுல இருக்கும். இதுல என்னன்னா, அந்த வீட்டுக்கு போக வந்திருக்காங்க இல்லையா? எல்லாரும் வெளியூர் போயிட்டு வந்தவங்க அவங்களோட வயர் நெக்லஸ காணோம் அப்படின்னு சொல்லி தேடும்போது, எல்லாத்தையும் இது பண்ணி பார்க்கும்போது தான், ஒரு கார்த்திக் சார் இங்க தங்கியிருந்தார் இல்லையா? அப்ப அந்த சிகரெட்டு துண்டு ஒண்ணு கிடக்கும். அத பார்த்துட்டு, ஏதோ ஆளுங்கள கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருந்திருக்கான் நாங்க இல்லாத நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மேல பழிய சுமத்தி வெளியில அனுப்பி விட்டுருவாங்க ரோஜாவ. அப்ப கரெக்ட்டா கார்த்திக் சார் வருவாரு. அவங்கள பார்த்துட்டு இப்படி வெள்ள நிக்கிறத பார்த்துட்டு கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விடுவாரு. லேடீஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு, அவங்களுக்கு தேவையான அந்த ஃபீஸ் எல்லாமே இவங்களே குடுத்துட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் இவரு வந்து இந்த இசையமைப்பாளர் இருக்காங்க இல்லையா? கங்கை அமரன் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய கார வந்து இவரு ரிப்பேர் பண்ணி குடுப்பாரு. அப்ப உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. நல்லா பாடுவாங்க சார். நீங்க கொஞ்சம் வாய்ப்பு குடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களையும் கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ரோஜாவ கூட்டிட்டு போய் அவங்க பாடுறத கேட்டுட்டு, அவங்களும் படத்துல வந்து பாட சொல்லி நல்ல ஒரு பிரபலமாயி நல்ல வசதியா வந்துருவாங்க. வசதி வந்ததுக்கு அப்புறமா, இவங்க சித்தி இருக்காங்க இல்லையா? அவங்க அப்பாவுடைய செகண்ட் ஒய்ஃப். அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, ஓகே இந்த பொண்ணு வந்து நம்ம சஞ்சய்க்கே கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு. எப்படின்னா பணம், காசு, வசதிலாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ண தேடி போவாங்க. அவங்க பெரிய பங்களாலாம் வாங்கி, யாரு ரோஜா வந்து நல்லா இருப்பாங்க. அவங்க கார்த்திக் சார் அண்ட் ரமேஷ் கண்ணன் இருக்காங்க இல்லையா? 2 பேருமே அவங்களுக்கு துணைக்கு தான் இருப்பாங்க.
அப்ப இவங்க உள்ள போனதுக்கப்புறமா, சஞ்சய் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தேவையில்லாத பழி சுமத்தி வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் ரோஜாவுக்கு வந்து தெரியும். ஆனா ஒண்ணும் சொல்ல முடியாம அவங்க பாட்டுல இருப்பாங்க. இதுல என்னன்னா, இவங்க தான் ஏதோ அவங்கள பெரிய ஆளாக்குன மாரி இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரும் ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா ரோஜா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய மேடையில இவங்களுக்கு வந்து பாராட்டு விழா ஒண்ணு நடக்கும். அப்ப சொல்லிருவாங்க, நான் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் எங்க ஃபேமிலி கிடையாது. என்னை ஆளாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது கார்த்திக் சார் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு, நான் கார்த்திக் சார தான் கல்யாணம் பண்ண விரும்புறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருவாங்க. அஜித் அவர்களும் அவங்கள முன்னாடி கொண்டு வந்தது அவங்க தானே. அப்ப அவங்க 2 பேரும் சேர்றதுல தான் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு விலகிக்கிருவாரு. கார்த்திக் சாரும், ரோஜாவும் 2 பேரும் கைய பிடிச்சு போற மாரி லாஸ்ட்ல இந்த படத்துல ஒரு குட் ஃபினிஷிங்ல சூப்பரா முடிச்சிருப்பாங்க. ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாரி ஒரு நல்ல ஒரு மூவி தான்.